Hudson Code. வணக்கம். நலம்தானே? சிவகாமியின் சபதம் 16வது பகுதியில் உங்களை திரும்பவும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 2 மன்னர்கள், அதில் சமாதானத்துக்காக உள்ளே வந்த புலிகேசி மன்னன், இங்கே இருந்த மகேந்திரவர்ம பல்லவர். ஒரு வாரம் 2 பேரும் நல்ல கூடி குலாவி நட்பு பாராட்டி, ஆனால் பிரிந்து போகிற போது சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை தேவையில்லாமல் மகேந்திர பல்லவர் சொல்லிவிட்டார். யாகாவாராயினும் நாகாக்க என்பதை மறந்துவிட்டார். தானே நேரிலே புலிகேசி மன்னனை தான் சந்திச்சேன்றதையும், மாறு வேஷத்தில் இருந்ததால் தன்னை அவரால் கண்டுபிடிக்க முடியலன்றதையும், எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக நாகநந்தி அனுப்பிய ஓலையை மாற்றிவிட்டேன் என்பதையும் மகேந்திரவர்ம பல்லவர் சொல்ல கேட்டு கருத்த முகத்தோடு புலிகேசி வெளியே போனதோடு போன பகுதி முடிந்தது. இப்போது அடுத்த பகுதி. அவையில் நாட்டியமாடி முடித்துவிட்டு சிவகாமி, அதான் சக்கரவர்த்தி சொல்லிட்டாருல்ல, நீ போய் கமலியோட வீட்டில் இருன்னு சொல்லிட்டு, அதனால தன்னுடைய தோழி கமலியை பார்ப்பதற்காக சிவகாமி வந்தார். கூடவே ஆயன சிற்பியும் வந்தார். 2 சிநேகிதிகளும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உயிருக்குயிரான நட்பு இல்லையா? அவ்வளோ நாள் கழித்து பார்க்குற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது. ஆனால் சொல்ல முடியாதபடி என்னென்னவோ உணர்ச்சிகள் தடுத்தன. 2 பேரும் சேர்ந்து அழுதாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சிரிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து மௌனமா இருந்தாங்க. எதுல ஆரம்பிக்கிறது, எதுல முடிவது? இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க வாழ்க்கையில என்னென்னவோ நடந்து போயிடுச்சுல, எங்கிருந்து தொடங்கி சொல்லுவது அப்படின்ற 2 பேரும் ஒரு பிரமிப்புல இருந்த போது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் முடிவு சொல்றேன்னு சொல்ற மாதிரி சின்ன கண்ணன் தூளியிலிருந்து எழுந்து அழ ஆரம்பிச்சான். குழந்தைய தூக்கிக்கிட்டு கமலி நடந்து வந்தா. பார்த்த சிவகாமிக்கு என்னென்னவோ உணர்வுகள், கண்ணிலிருந்து அப்படியே மாலை மாலையா கண்ணீர் கொட்டியது. இந்த உணர்வு பெண்களுக்கு மாத்திரம்தான் புரியும். நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம அக்கான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யாராவது கசின் சிஸ்டர், ரொம்ப சிநேகிதி, அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய முதன்முறையாக பார்க்குற போது ஏற்படுற அந்த உணர்வுகளினுடைய கலவை இருக்கே, ரொம்ப 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 பெருசது. சிவகாமிக்கு அப்படித்தான் இருந்தது. அவளுடைய உயிருக்குயிரான கமலியினுடைய உடலிலிருந்து ஒரு குழந்தை வெளியில வந்திருக்கின்றது அவளால ஒத்துக்கவே முடியல. அடியே அக்கா கமலி, இவன் யாருடி? இவன் எங்கிருந்து வந்தான்? இவ்வளவு நாள் இவன் எங்கிருந்தான்னு ஒண்ணுமே பொருத்தம் இல்லாத பல கேள்விகளை கேட்டுட்டு அந்த குழந்தைய வாங்கவும் தயங்கி, வாங்காம இருக்கவும் முடியாம, அவளுக்கும் குழந்தையெல்லாம் தூக்கி பழக்கம் இல்லை இல்லையா? அதனால அந்த பிள்ளையை எப்படியோ எடுத்து ஆற கட்டி அணைத்து சிவகாமி கண்ணிலேருந்து கண்ணீரா கொட்டுச்சு. கமலிக்கும் அப்படித்தான் இருந்தது. இவன் தாண்டி சின்ன கண்ணன், இவன் தாண்டி உன் மகன் அப்படின்னு கமலியும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். இந்த உரையாடல்கள்லாம் நடந்து முடிஞ்ச உடனே சிவகாமி கேட்குறா, அது சரி, எங்க இவனுடைய அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்குறா. அவர் எங்கே இருப்பார்? மாமல்லர் எங்கே இருக்காரோ அங்கே தான் அவரும் இருப்பார் அப்படின்னு இவ்வளோ காலமும் சிவகாமி நினச்சிக்கிட்டு இருந்தா. இப்போ அவசர அவசரமாக அவளை நடனமாட கூப்பிட்டாங்க இல்லையா? அந்த மண்டபத்தில் அவள் புலிகேசி சக்கரவர்த்திக்கு முன்னாடி நடனமாடின போது மாமல்லர் எங்கேயோ உட்காந்து அவளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தன்னை அவர் வெளிப்படுத்திக்கலன்னு தான் இவ்வளவு நேரமும் அந்த பேதை பெண் நினைச்சிட்டு இருந்தா. அதனால மாமல்லர் இருக்கிற இடத்துல தான் கண்ணனும் இருப்பான்னு சொன்ன உடனே, ஓ அப்ப அண்ணாவும் அவையில தான் இருந்தாரா? அவரும் என்னுடைய நாட்டியத்தை பார்த்துருப்பாருல்ல, ஏன் பேசவே இல்லை அப்படின்னா. இப்போ கமலிக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவ சிவகாமியை பார்த்து, என்னது அவையில் இருந்திருப்பாரா? எங்க உங்க அண்ணனும் மாமல்லரும் அவையில் இருக்காங்க, அவங்க தான் பாண்டியனோட சண்டை போட போய் 1 வாரம் ஆகுதே அப்படின்னா. இப்ப சிவகாமிக்கு பூமியே சுத்துற மாதிரி இருந்தது. அக்கா கமலேக்கா, நீ என்ன சொல்ற? அவங்க 2 பேரும் இங்க இல்லையா? வெளியில போயிருக்காங்களா? எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னா சிவகாமி. அடிப்பாவி பெண்ணே, ஒரு விஷயமுமே நீ கேள்விப்படலையா? ஆமா, நீ எங்க கேள்விப்பட்டிருக்க போற? நீ எங்கேயோ மண்டபப்பட்டு கிராமத்துல இருந்த, கோட்டை கதவு இவ்வளவு நாள் பூட்டி இருந்தது, இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு சொல்றதுக்கு யார் இருக்காங்க? இதை பாரு, புலிகேசி வர்றதுக்கு முன்னாடியே மாமல்லர் வெளியில போயிட்டாரு. அதனால சின்ன கண்ணனோட அப்பா இருக்காரு, பெரிய கண்ணன் அவரும் கூடவே போயிட்டாரு. 2 பேரும் பாண்டிய மன்னனோட சண்டை போடுறதுக்காக போயிருக்காங்கடி. போய் 1 வாரம் ஆச்சு. என்ன தகவல் இன்னும் எதுவும் சரியா வரல. அதுக்குள்ள இந்த ராட்சச புலிகேசி வந்துட்டான்னா இந்த ஊரே அதுக்காக கொண்டாடிட்டு இருக்கு. இவங்க போர்ல என்ன ஆச்சு என்னன்ற தகவல்கள்லாம் இன்னும் வரல அப்படின்னு கமலி சொன்ன உடனே சிவகாமிக்கு தலையே சுத்திச்சு. அந்த
அவையில மாமல்லர் இல்லாம புலிகேசி முன்னாடி தான் நடனம் ஆடியதை நினைக்க நினைக்க அவளுக்கு என்னவோ செஞ்சது. அதை விட மிக முக்கியமா மாமல்லர் அவள்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க மண்டபப்பட்டு கிராமத்திலேயே இருங்க, அங்கிருந்து கிளம்பாதீங்கன்னு தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா சரியான நேரத்துல சக்கரவர்த்தி அவளை கோட்டைக்குள்ள கூப்பிட்டுட்டாரு. எப்போ? மாமல்லர் கோட்டைக்கு வெளியில போன பிறகு. மகேந்திரவர்ம பல்லவர் ஆடி இருக்கிற நாடகத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே சிவகாமிக்கு கோவமா வந்தது. இந்த சக்கரவர்த்தி என்னை எப்படி ஏமாத்திட்டாரு. இப்போதான் திடீர்னு அவளுடைய மூளைக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. போன முறை மாமல்லர் அந்த புள்ளலூர் சண்டைக்கு போன போது என்ன ஆச்சு, நீ இங்கேயே இரு, உன் வீட்லயே இருன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் பேச்சை கேட்காம இவ கிளம்பி வெளியில போயிட்டா. இவ வெளியில ஊர் சுத்த போன உடனே மாமல்லர் சரியா வீட்டுக்கு வந்து கோவத்தோடு திரும்பி போன அந்த செய்தி நினைவுக்கு வந்தது. நல்ல வேளை வெள்ளம் வந்து அவர்களை திரும்பவும் இணைச்சி வச்சுது. இந்த முறையும் மாமல்லர் நீ மண்டபப்பட்டு கிராமத்திலேயே இருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ பாண்டியனோட சண்டைக்கு போயிருக்காரு. அந்த சண்டையில் அவர் தான் ஜெயிப்பாருன்னு சிவகாமிக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜெயிச்ச உடனே தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு முன்பு கூட சிவகாமியை பார்க்கணும்னு அவர் மண்டபப்பட்டு கிராமத்துக்கு வருவார். ஆனால் அவர் அங்கே வந்தபோது அவள் அங்கே இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இருப்பா. தன்னுடைய பேச்சை திரும்பவும் சிவகாமி மீறிட்டான்னு மாமல்லர் கோபம் கொள்ள போகிறார். இந்த எண்ணம் வந்த உடனே தான் சிவகாமிக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. மகேந்திரவர்ம பல்லவர் திட்டம் போட்டு மாமல்லர் அவளை சந்திக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகவே கோட்டைக்குள்ள அவளை வரவழைச்சிருக்காரு. வரவழைச்சதோட மாத்திரம் இல்லாம பகை அரசனுக்கு முன்னாடி அவளை நாட்டியம் ஆட வச்சிருக்காருன்னு நினைக்க நினைக்க சிவகாமிக்கு தாங்கவே இல்லை. பூமியில படுத்து கதறி அழ ஆரம்பிச்சா. கையில பிள்ளைய தூக்கிட்டு இருக்கான்றது கூட அவளுக்கு மறந்து போச்சு. டொமால்னு அவ கீழே விழ அந்த பிள்ளையும் கீழே விழுந்து கமலி பதறி போயிட்டா. ஓடி போய் பிள்ளைய தூக்கி சிவகாமியை கண்ணாப்பினான்னு திட்ட ஆரம்பிச்சா. அடிப்பாவி, உன்னை புலிகேசி தூக்கிட்டு போக, நீ நாசமா போக, பிள்ளை கீழே போட்டுட்டியேடி அப்படின்னு திட்டினா. இந்த 8 மாசமா காஞ்சிபுரத்துல முற்றுகை இருந்தது இல்லை, அதனால ஒருத்தர் திட்டிக்க போறது, இல்லாட்ட யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர குழந்தைகளை கோவிக்கும் போது உன்னை புலிகேசி தூக்கிட்டு போகன்னு சொல்லுவது அந்த ஊர்ல ரொம்ப இயல்பாயிருச்சு. அதனால தான் கமலி இப்போ சொன்னா உன்னை புலிகேசி தூக்கிக்கிட்டு போன்னு. சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது இல்லை, ஆனால் சொல்லாமல் தடுக்கவே முடியாது. விதி எப்படி இருந்தால் கீழே விழுந்து அழற சிவகாமி ஒரு பக்கம், கீழே விழுந்ததுனால அழற சின்ன கண்ணன் ஒரு பக்கம். 2 பேரில் கமலி யாரை சமாளிப்பா? எப்படியோ அரும்பாடுபட்டு 2 பேரையும் சமாளித்து அந்த குழந்தையும் சமாதானப்படுத்திட்டு, என்ன சிவகாமி ஏன் இப்படி திடீர்னு அழற, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கமலி கேட்டான். அடி அக்கா, உனக்கு புரியலையா இந்த மகேந்திரவர்ம பல்லவரனுடைய மகேந்திர ஜாலம் எல்லாம்? அவரும் நானும் சந்திக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அவசரமாக என்னை கோட்டைக்கு வர சொன்னார். அப்படியே வர சொன்ன போது அவர் கோட்டைக்கு வெளியில போயிருக்காருன்ற தகவல் என் காதில் படாதபடி அவர் பாதுகாத்து என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. மாமல்லர் தான் வர சொல்லியிருக்காரு, அவரை பார்க்கலான்னு நானும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஓடி வந்துட்டேன்னு. இப்போ கமலி சொன்ன, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த புலிகேசி தான் திரும்பி போயிட்டான்ல, கோட்டை கதவு விரைவில் திறந்துருவாங்க, நீ இங்கிருந்து உடனே கிளம்பி மண்டபப்பட்டு கிராமத்துக்கு நீ போனேன்னு வச்சுக்கோ, ஏன் மாமல்லர் போர் முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்கறதுக்கும் நீ போறதுக்கும் சரியா இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லி தற்காலிகமாக சிவகாமியை கமலி சமாதானப்படுத்தினா. ஆனால் அவங்க நினைச்சபடி எதுவும் நடக்காது தானே. அடுத்த நாளாச்சு. புலிகேசி போய் 3 நாளாயும் கோட்டை கதவுகள் திறக்கப்படவில்லை. முதன்முறையாக காஞ்சிபுரத்திலே வாழ்கிற மக்களுக்கே மகேந்திரவர்ம பல்லவர் மீது ரொம்ப கோபம் வந்தது. எல்லாரும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நாள் மகேந்திரவர்ம பல்லவர் மாதிரி ஒரு மன்னர் இருக்க முடியுமா, அவரை விட புத்திசாலி யார், அப்படிலாம் தான் அந்த மக்கள் பேசியிருக்காங்க. ஆனா முதன்முறையா அவருக்கு எதிரான எதிர்ப்பு குரல்கள் காஞ்சி மாநகரத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டு ஒருத்தருக்கு முதல்ல ரகசியமா பேசிக்கிட்டாங்க. அப்புறமா பொது அவைகள்லயே பேச ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு நம்ம மன்னருக்கு, உலகத்திலே இவர் தான் புத்திசாலின்னு நாமெல்லாம் அவரை பற்றி நினச்சிட்டு இருக்கேன். இவங்க பகை அரசனை ஊருக்குள்ளே கூப்பிட்டு அவனோட நட்பு பாராட்டுறாரு. நம்முடைய கலை செல்வி சிவகாமியை அவன் கண்ணு முன்னாடி நடனம் ஆட வைக்கிறாரு. சரி, இதெல்லாம் தான் முடிஞ்சதுன்னா அவன் தான் போய் தொலைஞ்சிட்டான்ல, இன்னும் கோட்டை கதவை ஏன் திறக்காம இருக்காரு? ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே
8 மாசமா கோட்டைக்குள்ளேயே இருக்காங்க. வியாபாரம் செய்றவங்க, உழவர்கள் யாருக்கும் எந்த வேலையும் நடக்கல. இப்பதான் பகைவன் போயிட்டான்ல வெளியில. மடமடன்னு கோட்டை கதவ திறந்தாங்களா, வியாபாரத்த தொடங்கலாமான்னு தானே எல்லா மக்களும் இருப்பாங்க. அதுக்கான அறிகுறியே இல்ல. யார கேட்டாலும் மன்னட்டேந்து உத்தரவு வரல, மன்னட்டேந்து உத்தரவு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள ஊர்ல பலவிதமான வதந்திகள் பரவும் தானே. ஒருத்தர் சொன்னாங்க, அவன் புலிகேசி வெளியில போனவன் போலியா இன்னும், அவன் சுத்து வட்டாரத்திலே தான் உட்கார்ந்துருக்கான், அவன் நம்மளை பழி வாங்குறதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கானா, அதனாலதான் கோட்டை கதவை திறக்கலன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, புலிகேசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச யாரோ ஒருத்தன் நம்ம ஊர் சிறையில இருக்கானா, அவனை வெளியில விட்டா தான் நான் போவேன், இல்லாட்ட திரும்ப வந்து படைத்தாக்குதல் நடத்துவேன்னு மகேந்திரவர்ம பல்லவருக்கு அவன் ஓலை அனுப்பிச்சிருக்கானா அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, சிவகாமியை தன்னோடு அனுப்பி வைக்கும்படி புலிகேசி கேட்டான், மகேந்திரவர்ம பல்லவர் மறுத்து விட்டார், அவர் மறுத்து விட்ட காரணத்தினாலதான் கோவிச்சுக்கிட்டு அவன் வெளியிலேயே இருக்கான்னு சில பேர் சொல்லிட்டாங்க. ஊர்ல பலவிதமான வதந்திகள் உலவி கொண்டே இருந்தன. உயிரை கையில பிடிச்சிட்டு சிவகாமி கோட்டை கதவை திறக்க மாட்டாங்களா, வெளியில போயிட மாட்டோமா, உடனே அப்படியே காத்து வேகத்துல மண்டபப்பட்டுக்கு போய் சேர்ந்து, மாமல்லர் கட்டாயம் என்னை பார்க்க வருவார், அவர் பார்க்க வர்ற போது நாங்க இருக்கணுமேன்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற சிந்தனையே இல்லாம பைத்தியம் பிடிச்சவ மாதிரி சிவகாமி இருந்தா. சிவகாமி, கமலி, அப்புறம் கமலியோட மாமனார் இருக்காருல்ல அசுவபாலர், இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன கோட்டை கதவை இன்னும் திறக்கல, ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்களே, மாமா உங்களுக்கு தான் எல்லா அரண்மனை ரகசியமும் தெரியுமே, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கமலி கேட்டா. கமலி கேட்டா சொல்ற ஆளா அவர் சொன்னாரு, இல்லம்மா எனக்கும் தெரியல, உன் சிநேகிதி சிவகாமியை தான் நீ கேட்கணும், அவளை வாதாபிக்கு கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட வைக்கிறதுக்காக புலிகேசி ஓலையை கொடுத்தான், ஆனால் மகேந்திரவர்ம பல்லவர் ஒத்துக்கலை, அதனால தான் கோட்டை கதவை திறக்காமல் இருக்காங்கலாம் ஊரில் பேச்சு வருதுமா, உன்னோட சிநேகித்திட்ட தான் நீ கேட்கணும் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். கமலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, மாமனார் மேலே தான் கோவம், ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாதுல்ல, அதனால் அப்படி பேசுகிறவங்க தலையில் இடி விழ அவங்கள பாம்பும் தேளும் சேர்ந்து பிடுங்க அப்படின்னு அவர் சாபம் கொடுத்தா. இதை கேட்டுக்கிட்டே, ஐயோ கமலி உன் சாபம் பயங்கரமானதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மகேந்திரவர்ம பல்லவர் வந்தார். அவரை பார்த்த உடனே சிவகாமிக்கு அடிவயத்திலேருந்து ஆத்திரமும் கோபமும் இயலாமையும் அழுகையும் பொங்கி பொங்கி பிரவாகமாக வெளியில் வந்தது. எதையும் வெளியில் காமிக்க முடியாது, நல்ல மௌனமாக வணக்கம் மட்டும் செலுத்திட்டு சும்மாவே இருந்தா. அப்போ மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார், அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வதந்தி. அப்போ ஏன் கோட்டை கதவை திறக்கலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா, கூடிய விரைவில் திறந்து விடுவோன்னு சொல்லிட்டு மகேந்திரவர்ம பல்லவர் நேரடியாக சிவகாமியின் முகத்துக்கு முகம் பார்த்து, ஆனா கோட்டை கதவை நாங்களாக திறக்கிறவரை தயவு செஞ்சு நீயும் ஆயனரும் போயிடாதீங்க, எங்கேயும் போக முடியாது, ஆனால் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன் போகக்கூடாது அப்படின்னு சிவகாமி கேட்ட ஆத்திரத்தை அடிக்கிக்கிட்டு, எப்படி போக, கோட்டை கதவு திறக்கலன்னு நீ எப்படிமா போவ, அதுவும் தவிர நீ அன்னைக்கு நடனம் ஆடினதுக்கு நான் இன்னும் பரிசுகள்லாம் கொடுக்கலையேம்மா, அந்த பரிசை வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் போகணும். அதுக்குள்ளே ஆயனரும் வந்து, ஆமாம் நாங்கள் திரும்ப மண்டபப்பட்டுக்கு போய் எங்கள் வேலையை ஆரம்பிக்கணும் இல்லை அப்படின்னு கேட்டார். இப்போ மகேந்திரவர்ம பல்லவர் சொல்கிறார், வேண்டாம், நீங்கள் மண்டபப்பட்டுக்கெல்லாம் இனிமேல் போக வேண்டாம், உங்களுடைய பழைய காட்டு அரண்மனை இருக்குல்ல அதுக்கே போயிடுங்கன்னு. இப்போ சிவகாமிக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை, எப்படி மாமல்லரை சந்திக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இவர் இப்படிலாம் பேசுறாரு. அதுக்குள்ள ஆயன சிற்பியும், ஐயோ சக்கரவர்த்தி அப்படி சொல்லாதீங்க, நான் முதல்ல இங்கே பாதி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த வேலையெல்லாம் பாதியில் விட்டுட்டு மண்டபப்பட்டுக்கு போனேன், இப்போ 8 மாசமா அங்கே தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், சிற்பங்கள் எல்லாம் பாதி பாதியாக இருக்குது, அங்கேயும் விட்டுட்டு எங்களை திரும்பவும் இந்த காட்டு வீட்டுக்கே போக சொல்கிறீங்களே சக்கரவர்த்தி, என் வேலையெல்லாம் பாதியில் நிற்குதேன்னு. மகேந்திரவர்ம பல்லவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கல. அவர் ஆயனரை பார்த்து, இந்த வேலைகள் எல்லாவற்றையும் உலகத்தில் நாங்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் எப்போவுமே நினைக்கக்கூடாது ஆயனரே, நமக்கு பின்னால் வருகிறவர்கள் நம்முடைய வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பார்கள், கோட்டை கதவு திறந்த பிறகு நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்பவும் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி ஒன்றும் சொல்லாமல் போயிருந்தால் பல விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று விட்டு ஆயனரை பார்த்து மகேந்திரவர்ம பல்லவர் சொன்னார், நீங்கள் ஓலை கொடுத்து அனுப்பிச்சிங்க இல்லை, அஜந்தாவினுடைய வர்ண ரகசியங்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு போனவன் யார்கிட்ட அதை கொடுத்துருக்க வேண்டிய ஆள் தெரியுமா, இதோ இந்த புலிகேசிட்டு தான் கொடுத்துருக்கணும். இப்போ ஆயனருக்கு ஒன்றுமே புரியல, ஓலை எடுத்துக்கிட்டு போனோம் அதை கொடுக்கலன்றதெல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால்
அந்த ஓலையை யாரிடம் கொடுத்திருக்க வேண்டும் என்று நாகநந்தி தானே சொன்னாரு. யாரிடம் கொடுத்திருக்க வேண்டும்? யாருக்கு அந்த வர்ண ரகசிய சேர்க்கை விசித்திரங்கள்லாம் தெரியும் மன்னா? யாருக்காக அந்த ஓலை அனுப்பப்பட்டது? அதுவே எனக்கு தெரியாதே அப்படின்னு ஆயனர் சொன்னார். இதோ இந்த புலிகேசிக்கு தான். கொஞ்சம் கூட ரசனை தன்மை இல்லாத மூடன் அவன். அவன் சிவகாமி ஆடுவதற்காக நான் ரொம்ப உங்கள்கிட்ட பணிஞ்சு கேட்டுக்கிட்டேன்ல, அதை கேட்டு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எங்கள் ஊரில் நடன கலைஞர்களை எல்லாம் சாட்டையால் அடித்து ஆட வைப்போம். என்ன உங்க ஊர்ல நீங்கள்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னான். கலைஞானமே இல்லாத மூடன் அவன். நீங்க அவன்கிட்ட தான் போய் அஜந்தாவினுடைய வர்ண ரகசியங்கள் வேணுன்ற ஓலையை அவன்கிட்ட நீங்க கொடுத்து அமிச்சிங்க. அந்த ஓலை மாறி போச்சு. அந்த கதை தான் இப்ப எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னார் சக்கரவர்த்தி. சிவகாமி தைரியமாக ஒரு அடி முன்னால் வைத்து சக்கரவர்த்தியை பார்த்து, அப்படிப்பட்ட ரசனை இல்லாத ஒரு மூட மன்னன் முன்னால் என்னை ஏன் ஆடச் சொன்னீர்கள் அப்படின்னு கேட்டான். அதுக்கு மகேந்திரவர்ம பல்லவர் சொல்றாரு, அவன் அவ்வளவு ரசனை இல்லாதவன் எனக்கு தெரியாது சிவகாமி. அவனுடைய ஊர்ல தான் அஜந்தா குகைகளே இருக்கிறது. அதனால அவனும் கலைகளில் ஆர்வம் உள்ளவன் நான் நினைச்சேன். அவன் இந்த மாதிரி இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும். சரி, எனக்கு வந்த வேலை அப்படியே நிற்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வபாலரை பார்த்து, இப்போதுதான் இதெல்லாம் முடிந்து என் மனம் கொஞ்சம் நிம்மதியை நாடுகிறது. திரும்பவும் எனக்கு யோக கலையை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் யோக மண்டபம் ஒன்று அவர் கட்டியிருக்காரு. அந்த யோக மண்டபத்துக்கு கமலியை நீ வரவே கூடாதுன்னு கடும் உத்தரவு போட்டிருக்காரு இல்ல, அதுக்கு 2 பேரும் போயிட்டாங்க. அவர் போன உடனே சிவகாமி திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டா. என்னை இந்த சக்கரவர்த்தி எப்படிலாம் வஞ்சிக்கிறாரு பாத்தியா? கோட்டையை விட்டு போக முடியாதபடி கதவு மூடி இருக்காரு. அப்படியே போனாலும் திரும்ப மண்டபப்பட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. உனக்கு ஒன்று தெரியுமா கமலி, இவர் இப்ப சந்திக்கு கோட்டை கதை திறக்கவே மாட்டார். எப்போ மாமல்லர் வருகிறார்னு செய்தி வருகிறதோ அப்பத்தான் கோட்டை கதவை திறப்பாரு. என்னை போய் காட்டு வீட்டுக்கு அனுப்புவாரு. அப்பவும் நான் மாமல்லரை சந்திக்க முடியாதபடி செய்வதற்காகத்தான் இந்த சக்கரவர்த்தி இதையெல்லாம் செய்கிறார். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை, இது எதுவுமே காதில் விழாம 3வதாக ஒரு ஜீவன் பக்கத்திலேயே நின்று இருந்தது. அதிர்ச்சியுற்ற கண்களோடு அந்த ஜீவன் பார்த்து கொண்டே இருந்தது. அது யாருன்னா அதுதான் ஆயன சிற்பி. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது அவங்க காதில் அது விழவே விடாது. அவங்க பக்கத்திலே நின்று கத்தி தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவங்க காதில் விழாது. ஏன்னா அவங்க மனசு வேற ஏதோ ஒன்றத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும். அதை விட்டு அவங்க கவனம் மாறவே மாறாது. அப்படித்தான் ஆயனர் இருந்தார். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது தன்னை சுற்றி எல்லாத்தையும் மறந்துட்டாரு. அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது ஒன்னே ஒரு விஷயம்தான். புலிகேசி மகாராஜாவுக்கு அஜந்தாவினுடைய சித்திரங்களினுடைய வர்ண ரகசியம் தெரியும் அப்படின்ற ஒரு செய்தி மாத்திரம் அவர் மண்டையில் போய் உட்கார்ந்துருச்சு. அவர் தன் மகளை மறந்தார், கமலியை மறந்தார், மகேந்திரவர்ம பல்லவ மன்னரையும் மறந்தார், உலகத்தையே மறந்து விட்டார். அதே தான் அவர் மனசு சொல்லிட்டு இருக்கு. ஐயோ, புலிகேசி மகாராஜாவை நேரில் நான் சந்திச்சேனே, அப்ப கேட்காம விட்டுட்டேனே. இப்ப மாத்திரம் கோட்டை கதவு திறந்தா ஓட்டமா ஓடி போய் அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காரோ அவரை பிடிச்சு அவர் காலில் விழுந்து, மகாராஜா, நீங்கள் அஜந்தா குகைகளிலேயே சின்ன வயசுல வளர்ந்தவராமே, உங்க இளமை காலத்தெல்லாம் அங்கதான் செலவழிச்சிங்களாமே, உங்களுக்கு நிச்சயமா அந்த வர்ணங்களை பற்றிய ரகசியம் தெரிஞ்சிருக்கும். எதை வச்சு அந்த வர்ணத்தை பண்றாங்க, அது எப்படி 500-1000 வருஷமா மங்காம இருக்கு, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு அவர் காலில் விழுந்தாவது கேட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வெறி. இது ஒரு விருப்பம், ஆசை, ஆவல் அதெல்லாம் தாண்டிட்டார் ஆயனர். இப்போ வெறி, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வெறி, இது ஒன்றை தவிர எதுவுமே அவருடைய கவனத்தில் இல்லை. இப்போ ஆயனரும் சேர்ந்து அக்கம்பக்கத்தில் பார்த்துட்டு கமலியை பற்றி, ஏமா கோட்டை கதவை இவங்க திறக்க மாட்டாங்களா, எப்படியாவது கோட்டைக்கு வெளியில் போகிறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருந்தால் அதில் போயிட்டா கூட நல்லது தானம்மா அப்படின்னு ஆயனர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே சிவகாமி துள்ளி எழுந்து கமலியினுடைய காதில், அக்கா அக்கா, இந்த காஞ்சிபுரத்தில் உனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, ஏதாவது ஒரு ரகசிய வழி இருக்கணும் தானே அக்கா, அது ரகசிய வழி என்னன்னு சொல்லு, நானும் அப்பாவும் கோட்டையிலேருந்து வெளியில் போயிடுறோம், என்னை காப்பாத்துக்கா, எனக்கு உயிர் கொடுக்கா அப்படின்னு சிவகாமியை கெஞ்சிரா. 2 பேரும் தன்ட்ட வந்து கெஞ்சின உடனே கமலிக்கு தன் சிநேகிதிக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம், அவள் சித்தப்பாவாக தன்னுடைய அப்பாவினுடைய சகோதரராக அவள் மதிக்கிற ஆயனருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இது உள்ள வந்த உடனேயே அவளுடைய அறிவு யோசிப்பதை ஒரு நிமிடம் நிறுத்தி விட்டது. என்கிட்ட வந்து கேட்டுட்டீங்களா 2 பேரும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு.
கோட்டையிலிருந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இதை கேட்டவுடனே இவங்க 2 பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. சொல்லு சொல்லு, நாங்கள் இன்றைக்கே போகிறோம். இன்றைக்கெல்லாம் போக முடியாது, சமயம் பார்த்து தான் செய்யணும். என் மாமனார் இருக்காரே அந்த கிழக்கோட்டான், அவர் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்றாரு பார்த்தீங்களா, யோக மண்டபம், அதுதான் சுரங்கப்பாதையினுடைய தொடக்க வழி. அதனால தான் அவரை பார்க்கறதுக்காக சக்கரவர்த்தி வரார். இவங்க 2 பேரும் சேர்ந்து யோகமும் படிக்கலை, மண்ணாங்கட்டியும் படிக்கலை. அதுதான் சுரங்கப்பாதையினுடைய வழி. அந்த வழியை அவர் இங்கேருந்து நகர்ந்தாத்தானே நான் உங்களுக்கு காட்ட முடியும். அதனால் பொறுமையாக இருங்க, எடுத்து போக வேண்டிய பொருட்களை எல்லாம் தயாராக ரெடியாக வச்சுக்குங்க. எப்போ அவர் கிளம்புறாரோ அடுத்த வினாடி உங்களை நான் வெளியில் அனுப்பிச்சிடுறேன்னு கமலி உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா. மகேந்திரவர்ம பல்லவர் உள்ளே போய் அஸ்வபாலரோட செஞ்சது கமலி சொன்னதை தான் செஞ்சார். யோகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்தது. அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் சுரங்கப்பாதையினுடைய வழி தொடங்குவதாக இருந்தது. சிவலிங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அசைக்க அங்கிருந்து ஒரு தலை வெளியே வந்தது. அது குண்டோதரனுடைய தலை தான். குண்டோதரன் போய் புலிகேசி மகாராஜாவை சந்தித்த விஷயம்லாம் அது வழியாக வந்துதானே இவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கான். அந்த வழியைத்தான் கமலி ரகசியமாக பார்த்து வைத்திருந்தாள். கமலி, நீங்கள் வரவே கூடாதுன்னு அவன் மாமனார் உத்தரவு போட்டிருந்தார் இல்லை, அப்படி உத்தரவு போட்ட காரணத்தினால தான் அவள் அங்கே போய் நின்று இந்த வழியை கண்டுபிடித்திருந்தாள். இதற்கு அடுத்த நாள் இவங்க எப்போவாவது நகருவாங்களா, நம்ம வெளியில் போகலாமா, அதற்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு 3 உள்ளங்கள் துடித்து கொண்டிருந்த அடுத்த நாள் அன்றைக்கு அசுவபாலர் காலையில் எழுந்த உடனே தியானத்தெல்லாம் விட்டுட்டு வந்து, இன்னைக்கு நான் சக்கரவர்த்தியை சந்தித்து பேசிவிட்டு வர வேண்டும், சில யோக சாதனைகளில் நான் முக்கியமான சில சாதனைகள் எனக்கு கைகூடி இருக்கின்றன, அதை பற்றியெல்லாம் மன்னரிடம் சொல்லிவிட்டு நான் வருகிறேன் அப்படின்னு கிளம்பினார். அவர் கிளம்புறதுக்காக தானே இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நொடியே கமலி இவங்க 2 பேரையும் அவசரமாக கிளம்புங்க, அவர் எப்போ திரும்பி வருவான்னு தெரியாது, சில சமயம் அரண்மனைக்கு போனால் ராத்திரி தான் வருவார், சில சமயம் 5 நிமிஷத்துலேயே திரும்பி வந்துடுவார், அவர் வருவதற்குள் நீங்கள் போக வேண்டும் அப்படின்னு கமலி சொன்னான். 3 பேரும் பின்னால் இருக்கிற யோக மண்டபத்துக்கு போனாங்க. பெரிய சிவலிங்கம் இருந்தது. கமலி ஒருத்தியால் அதை நகர்த்த முடியல. 3 பேரும் சேர்ந்து அரும்பாடுபட்டு அந்த சிவலிங்கத்தை நகர்த்தினார்கள். அவங்க நினைச்ச மாதிரியே உள்ள படிக்கட்டு இருந்தது. இந்த படிக்கட்டின் வழியாக உள்ளே போங்கள் அப்படின்னு கமலி சொன்னான். சிவகாமி கமலி கட்டி தழுவி கொண்டாள். கமலி அக்கா, உன்னோட பல நாள் இருக்கணும்னு வந்தேன், ஆனால் நிலைமை அதுக்கு விடலை. மகேந்திரவர்ம பல்லவர் என்னை அதை செய்ய விடவில்லை. நான் உடனடியாக மண்டபப்பட்டுக்கு போய் மாமல்லரை சந்திப்பேன், வந்து உன்னை பிறகு சந்திக்கிறேன் அக்கான். திரும்பி நீ இந்த நகரத்துக்கு வரப்போது மாமல்லரனுடைய மனைவியாகத்தான் நீ வர வேண்டும் சிவகாமி அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிக்கு பிரியாத விடை கொடுத்தாள் கமலி. 2 தோழிகளும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி அணைத்து கொண்டு அந்த படிகளுக்குள் நகர ஆரம்பித்தார்கள். அப்புறம் கமலி ரொம்ப கஷ்டப்பட்டு சிவலிங்கத்தை நகர்த்தி அதனுடைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டா. உள்ள படிகளில் பயங்கர இருட்டு. அதிலே முதல் அடியை எடுத்து வைத்தாள் சிவகாமி. அவளுடைய மனசுக்குள் என்னவோ தோன்றியது. வெளிச்சம் பொருந்திய ஒரு வாழ்க்கையிலிருந்து இருட்டான ஒரு பகுதிக்கு போவது போன்ற ஒரு எண்ணம் அவளுடைய நெஞ்சை கவ்வியது. தன்னுடைய தைரியத்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி 2 பேரும் நடக்க ஆரம்பித்தாங்க. அது சாதாரண சுரங்க வழி அல்ல, ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருந்தது. பல இடங்களில் கண்ணுக்கு எதுவுமே தெரியாத பயங்கர இருட்டு. சிவகாமி, என் கையை பிடிச்சுக்கம்மா, தைரியத்தை விட்டுறாத, இந்த சுரங்கப்பாதைக்கு நிச்சயமாக விரைவில் வெளியே வழி இருக்கத்தான் வேண்டும். நம்ம அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு பிறகு கவலை இல்லை, தைரியமாவான்னு ஆயனர் சொல்கிறாரு. அவர் எதுக்காக சுரங்கப்பாதைக்கு வெளியில் போகிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு தானே. புலிகேசி மன்னன் இன்னமும் திரும்பி போகவில்லை, கோட்டைக்கு வெளியிலேயே படையோடு தங்கி இருக்கிறார்ன்ற செய்தி எல்லாருக்கும் காஞ்சிபுரத்தில் இப்போ தெரியும். ஆயனர் என்ன நினைக்கிறாரு, வெளியில் போன உடனே எங்கே புலிகேசி மகாராஜா தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போய் நம்ம அரண்மனையில் சந்தித்தோம் மகாராஜா, தயவு செஞ்சு அஜந்தா வர்ண ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக இந்த மனுஷன் போகிறார். சிவகாமி எதுக்கு போகிறான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நீண்ட இருள் பயணம். ஒரு கட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிக்கிறது. இப்போ ஆயனர் சொல்கிறாரு, வெளியில் இந்த அகழிக்கு வெளியே இருக்கிற தண்ணீர் பகுதிக்கு வந்துட்டோம், அதனால தான் உள்ள குளிர்கிறது. இதை தாண்டிட்டா சிவகாமி நம்ம வெளியில் போயிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதையும் தாண்டுகிறார்கள். ரொம்ப லேசாக வெளியிலிருந்து ஒரு வெளிச்ச கீற்று உள்ளே வருகிறது. சிவகாமி, வெளிச்சம் தெரிஞ்சிருச்சு, நம்ம சீக்கிரமே வெளியில் போக போகிறோம். 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆம், திறவாத காஞ்சிபுர கோட்டையினுடைய சுரங்கப்பாதை வழியாக கோட்டைக்கு வெளியே 2 பேரும் வந்து விட்டார்கள்.
காற்று வீசுகிறது, வெளிச்சம் வருகிறது. அப்படியே அந்த பாதையினுடைய முடிவிலிருந்து வெளியே கால் வைக்கிற போது அந்த இடத்துல ஒரு பெரிய முனிவர் மாதிரி ஒருத்தர் ஜடா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போடாது சத்தம் போடாதுன்னு ஜாடை காட்டுறாங்க. ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சு சுரங்கத்துலேருந்து யாராவது வெளியில் வரதை பார்த்துட்டா ரகசியமாக அங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிற முனிவர் கண்ணில் கூட தெரியாதபடி அப்படியே 2 பேரும் போய் பாதைக்கு வந்துட்டாங்க. அப்போ பாதைக்கு வந்துட்டோம், இனிமே கவலையே இல்லைன்னு அவர்கள் நினைத்த மறு வினாடி ஒரு பெரிய படை வருகிறது. அங்கே இருக்கிறவர்கள் வீரர்களினுடைய வெறி கூச்சல் இவங்களுடைய காதலை கேட்கிறது. என்னன்னு பார்க்குறாங்க, வராக கொடியை பிடித்து கொண்டு சாளுக்கிய படை வீரர்கள் தான் வந்து கொண்டிருந்தார்கள். இவங்க வெளியே வரவும் அவங்க வர்றதுக்கும் மிகச்சரியான பொருத்தமாக இருந்தது. அந்த படை அவர்களை சுற்றி வளைத்து கொண்டது. வெளியே போன புலிகேசி என்ன ஆனா அப்படின்னு என்னை போலவே நீங்களும் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க, அப்படித்தானே? மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன புலிகேசி கோட்டைக்கு வெளியே போய் தன்னுடைய பெரும் சைன்யத்தோடு கலந்து கொண்டான். அப்பா, எரிமலை எப்படி வெடிக்கும்னு நம்மில் யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு புலிகேசியை பார்த்தவர்களுக்கு அது தெரியும். உங்கள் அத்தனை பேரையும் கழிவில் ஏற்றப் போகின்றேன், என்னுடைய படையெடுப்பை கெடுத்ததே நீங்கள் தான், எல்லாரையும் சரம் மாறியா வச்சு கொளுத்தினான். மிக முக்கியமாக ஒற்றர் தலைவனை பார்த்து, நீலாம் ஒரு ஒற்றர் தலைவர்னு சொல்றியே, வெக்கமா இல்லை? அந்த மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கானே, அவனே வந்து என்னை நேரில் சந்திச்சிருக்கான். வஜ்ரபாகுன்ற பேர் வச்சுக்கிட்டு மாறு வேஷத்துல இவன் தான் வந்திருக்கான்னு கூட கண்டுபிடிக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு ஒற்றர் படைக்கு லாயக்கே கிடையாது வச்சு வாங்கிட்டார். அவன் பேர் சசாங்கன். அவனுக்கு ரொம்ப கோபம். அவன் சொன்னான், சக்கரவர்த்தி, அதை எங்களை கண்டுபிடிக்க முடியல, அது உண்மைதான். ஆனால் நம்மளுடைய தோல்விக்கெல்லாம் பெருங்காரணம் நாகநந்தி நமக்கு அனுப்பித்த ஓலை தானே. அவர் மாத்திரம் உடனடியாக கிளம்பிவான்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதேன்னா திரும்பவும் சரம் மாதிரியாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அந்த ஓலை நாகநந்தி அனுப்பிச்ச ஓலையே கிடையாது, அவர் உடனே வானுதான் ஓலை அனுப்பிச்சிருக்காரு. இந்த நரி மகேந்திரவர்ம பல்லவன் அந்த ஓலையை மாற்றி இருக்கிறான். இது எதையுமே கண்டுபிடிக்காம அவரே வந்து அந்த ஓலையை இன்னொரு பையன் மூலமாக கொடுக்க வச்சுத நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, என்னை எல்லாரும் கெடுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப புலிகேசி கோவப்பட்டோம். இப்போ சொன்னாங்க, சரி அடுத்து என்ன செய்வதுன்னு படை வீரர்கள் கேட்குறாங்க. புலிகேசி சொல்கிறான், இது என்ன கேள்வி, திரும்பவும் போய் காஞ்சி மாநகரத்தை தாக்க வேண்டியது தான் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்கிறோம். எல்லாரும் காலில் விழுந்து கதறாங்க. நம்ம வீரர்கள் பட்டினியாக இருக்காங்க, நம்ம யானைகள் பசியோடு இருக்கு, வேண்டாம், இந்த நேரத்தில் இந்த முடிவை எடுக்காதீங்க, இப்போ போய் தாக்க முடியாதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. புலிகேசி கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். இரும்பு மனம் கொண்ட அவனுடைய கண்ணுக்குள்ளே மின்னல்கள் தெரித்தன. கீழ்கண்ட கட்டளைகளை இப்போது புலிகேசி சொன்னான். சரி, எல்லாரும் திரும்பி போகலாம், நான் உட்பட வாதாபிக்கு போகலாம். ஆனால் இன்னமும் உயிர்ப்போடும் துடிப்போடும் பலத்தோடும் இருக்கிற நம்முடைய வீரர்கள் ஒரு 50,000 பேர் இங்கேயே இருக்கட்டும். இன்னமும் கூட பலத்தோடு இருக்கிற சில யானைகள் மாத்திரம் அவங்களோடு இருக்கட்டும். இந்த 50,000 பேரும் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற பல்லவ நாட்டின் எல்லா கிராமங்களையும் தாக்க வேண்டும், சூறையாட வேண்டும், வயல்களை நெருப்பிட்டு அழிக்க வேண்டும். அந்த கிராமத்திலே இருக்கிற இளம் பெண்கள் அத்தனை பேரையும் சிறைப்பிடித்து வாதாபிக்கு கொண்டு வர வேண்டும். அந்த கிராமத்திலே இருக்கிற இளைஞர்கள் வாலிபர்கள் அத்தனை பேரையும் உடனடியாக கொல்ல வேண்டும். வயசானவங்க இருந்தால் கையை காலை வெட்டி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு சொன்னார், இதை விட முக்கியமாக ஒரு விஷயம், இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இவனுங்க கர்வத்தாலையும் கொழுப்பாலையும் பெருசாக பேசுகிறாங்களே, எங்களுக்கு சிற்பக்கலை பிடிக்கும், எங்களுக்கு சித்திரக்கலை பிடிக்கும், நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோன்னு எந்தெந்த இடத்தில் சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்களோ அத்தனை சிற்பங்களையும் அடித்து இடித்து ஒடித்து ஒன்றும் இல்லாமல் செய்யணும். சிற்பின்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் அவனுக்கு மாறு கால் மாறு கை வாங்கணும். இத்தனையும் இங்கே இருக்கிற 50,000 வீரர்கள் செய்ய வேண்டும். நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னு ராட்சச புலிகேசி கட்டளையை இட்டுவிட்டு திரும்பி போக 50,000 வீரர்கள் மாத்திரம் தங்கியிருந்தார்கள். அந்த சசாங்கன் அப்படின்ற அந்த தலைவன் இருக்கான்ல, அவன்தான் இந்த 50,000 பேருக்கும் தலைவனாயிருந்து புலிகேசி இட்ட கட்டளையை முடிப்பதற்காக காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு வர ஆரம்பித்தார்கள். இப்படி வர ஆரம்பித்த ஒரு கூட்டத்துக்கு நடுவேதான் ஆயனரும் சிவகாமியும் வெளியே வந்தவுடனே மாட்டிக்கொண்டார்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Hudson Card.